இது ஒரு கருவேப்பிலை செடி பாருங்கள், இது பாரம். ஆனால் இது ரொம்ப வருஷம் ஆச்சு வச்சு, 2 வருஷம் மேலே ஆகுது. இப்போ தான் மெதுவாக வந்துன்னு இருக்குது. ஓகே, இது மரக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சும்மா 2 வச்சுருக்கிறேன். அப்புறம் இது ஸ்வீட் கிழங்கு, இதுவும் வச்சுருக்குறோம் கொஞ்சம். இது ஸ்வீட்டு, இந்த இங்கேயும் வச்சுருக்கிறேன். இது வந்து மல்பெரி பிளான்ட் காய்ஸ். இது வந்து இந்த கம்பளி பூச்சி பழம்னு வாங்க, அந்த மாதிரி பழம். இதுவும் நர்சரியிலேருந்து தந்து தான் வச்சுருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இருந்துச்சு, இப்போ கூட வரும். இப்போ திருப்பி இந்த மாங்காய் பக்கத்துலேயே போகிறோம். இந்த மாங்காய் 2 வெரைட்டிஸ் மாங்காய் இருக்குது காய்ஸ். இது என்ன மாங்காய்னு எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஷேப்பாக இருக்குது, பட் இது என்ன மாங்காய்னு எனக்கு தெரில. தோத்தாப்புரியா இல்லை மல்கோவாவா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. 2 வெரைட்டிஸ் மாங்காய் பிச்சிருக்கிறோம். கொண்டுட்டு இங்கே பாருங்கள் காய்ஸ், இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், வேறு மாதிரியே இருக்குது பாருங்க. அதனால இது 2 என்னன்ட்டு எனக்கு தெரியல, என்ன பழம்ன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இது பழம் ஆகட்டும், டேஸ்ட் எப்படிக்கிட்டு பார்த்து அப்புறமா மீதி இருக்கிறத கட் பண்ணுவோம் காய்ஸ். 2 வெரைட்டிஸ் மாங்காய் இருக்குது பாருங்கள் காய்ஸ். அந்த மரத்தில் ஒரு 10 பிச்சு இருக்கிறோம், இந்த மரத்தில் ஒரு 5 பிச்சு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி பழம் ஆகுது பார்த்துட்டு பேலன்ஸு பிக்குவோம். அப்புறம் கொய்யாக்காய் வர்றப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒயிட் கொய்யாக்காய். அப்புறம் இங்கே இந்த மாங்காய் மரத்தில், இங்கே பாருங்க, இந்த மாங்காய் மரத்தில் அது மெதுவாக பிடிச்சிட்டு கைஸ். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் தேன் கட்டி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். காய்ஸ் இது பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ. இது பெரண்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பெரண்டை. இது நிறைய காய்ஸ், இது ரொம்ப பெனிஃபிட் இருக்குது பாருங்க, உங்கள் வீட்லேயும் வளருங்க. இது பாருங்க புதினா, எல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. இது ஓமவல்லி இலை, எல்லா பாட்டில் வச்சுருக்கிறேன், மழைக்கு நல்லா வரும். இது வந்து கத்தாழை, இது ஆலுவேலான்றாங்க, ஆலுவேரா. இது நாகப்பழம் பெருசு. புல் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு புல் வச்சுட்டு நம்ம இந்த மாங்காவை பார்த்துருக்கோம். புல் வச்சுட்டு இந்த மாங்காவை நம்ம பழத்துக்காக இந்த புல்லுக்குள்ளே இப்போ மாங்காயெல்லாம் நம்ம ஜோடிச்சு வச்சுருக்குறோம் காய்ஸ். இது பழம் ஆன மேலே நான் உங்களுக்கு காமிக்குவேன். 2 ஸ்டெப்பாக புல் வச்சுட்டு வைக்கிறோம் பாருங்க. அப்புறம் மாங்காய்க்கு அடி விழாத இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் டச் ஆகாத நீட்டாக இப்படி வைக்கணும். வச்சா தான் ஒன்றுக்கு ஒன்று அடி விழாது. ஓகே, இது இவ்வளோ தான் இதில் பிடிக்கும். இன்னொரு பாக்ஸில் பேலன்ஸு வைக்கிறோம். இது க்ளோஸ் பண்ணுறோம், இன்னொரு பாக்ஸில் வைக்கிறோம். காய்ஸ் இது ஒரு மரத்தோட மாங்காய் ஒரு பாக்ஸ் வச்சுட்டோம். இப்போ இன்னொரு மரத்தோட மாங்காய் காமிச்சேன் இல்லைங்களா, அது பாருங்கள், அது இன்னொரு இதில் வைக்கிறோம். ஏன்னா இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு மாங்காய் ஒன்றுக்கு ஒன்று அடி விழாது, நல்லா க்ளீனாக இப்படி ஜோடிக்கும் போது. இது 2வது மரத்து பழம், இந்த 2வது பாக்ஸில் வச்சிட்ருக்குறோம். இப்போ ஃபுல் வச்சிட்டோம். இது இன்னும் பழம் ஆன மேலே ஒரு 5 days இல்லை 1 week விட்டுட்டு நாங்கள் இதை உங்களுக்கு காமிப்போம் கைஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.